ஜெபம் செய்வோம். என்றும் எங்களோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தை, இந்த பெரிய வெள்ளி கிழமை அன்று மற்ற நாட்களை போல் அல்லாது ஆண்டவரே தனிமையிலும் தனிமையாக நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து இந்த தேவ ஆராதனையில் கலந்து கொள்ள கொடுத்திருக்கின்ற மகா கிருபைக்காக உமக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மும்மணி ஆராதனையை சுருக்கமாக நாங்கள் இருக்கின்ற இடத்திலே அமைதியாக தியானித்து இந்த 7 வசனங்களையும் அதற்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்தையும் நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு உம்முடைய உயிர்ப்பின் பண்டிகையிலே நாங்களும் கலந்து கொள்ளத்தக்கதான மகா கிருபையை எமக்கு தந்தரல வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். வல்லமை நிறைந்தவரே, இந்த பயங்கரமான உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எதிர்பார்ப்பற்று வாழ்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவரே, எமது வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்தோம், தொழில்களை இழந்தோம், வருமானங்களை இழந்தோம், எதிர்பார்ப்பற்ற வாழ்கின்றோம் என்று சிந்தித்துக் கொண்டு ஆண்டவரே, இந்த கடுமையான பாதையிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக தியானிக்கின்றோம். எதிர்பார்ப்பை நீரை கொடுத்து உம்மிலே நிலைத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை வெற்றிகரமாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து உம்முடைய மாதிரியாக நாங்கள் செயல்பட்டு இந்த வாழ்வை நிறைவு செய்ய இறைவனுக்கு கிருபை தந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பின் பண்டிகையிலே நாங்களும் சுவாமி எங்களுடைய பாவங்களிலிருந்து மறைத்து நித்திய ஜீவனை பெற்று உயிர்த்தல எமக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். நாங்கள் சற்று நேரம் அமைதலாக இருந்து இந்த மும்மணி ஆராதனைக்கு எம்மை தயார்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடி கொல்கதா மலையின் பாதையை நாங்கள் நினைவில் கொள்ளுவோம். கொல்கதா மலையில் வடிகின்ற குருதி இறைவனின் சரித்திரமே, இந்த மண்ணில் நீங்கி வடிகின்ற குருதி பரிதாப கண்ணீரே, குடியே வாழ்ந்து குடிதனை கெடுக்கும் கயவரின் கடைசி முத்தமடா. இன்றைய நாளிலே நாங்கள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் அமர்ந்து இந்த மும்மணி ஆராதனையை மற்றைய நாட்களை போல் அல்லாது நாங்கள் இருக்கின்ற வீடுகளிலோ நாங்கள் இருக்கின்ற ஸ்தாபனங்களிலோ நாங்கள் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி நாங்கள் இந்த ஆராதனைக்கு எம்மை தயார்படுத்துவோமாக. கண்களை மூடி இறைவனை நோக்கி கொல்கதா மலையின் அந்த பவனியை நாங்கள் உற்று நோக்குவோம். கொல்கதா மலையில் வடிகின்ற குருதி இறைவனின் சரித்திரமே, இந்த மண்ணில் நீங்கி வடிகின்ற குருதி பரிதாப கண்ணீரே, கூடியே வாழ்ந்து குடிதனை கெடுக்கும் கயவரின் கடைசி முத்தமடா, கூடியே வாழ்ந்து குடிதனை கெடுக்கும் கயவரின் கடைசி முத்தமடா, சிலுவையில் வடியும் இரத்தமடா, கொல்கதா மலையில் வடிகின்ற குருதி
இறைவனின் சரித்திரமே இந்த மண்ணில் நீங்கி வடிகின்ற குருதி பரிதாப கண்ணீரே. வல்லமை நிறைந்தவரே, உம்முடைய பாடுகளின் மத்தியிலே நாங்களும் உம்முடைய பாடுகளில் இணைந்து கொள்ளத்தக்கதாக, அந்த பாடுகளில் இருந்து எமது வாழ்வை உற்று நோக்கத்தக்கதாக எமக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய வழிநடத்துதலையும் தந்து இந்த ஆராதனையிலே முற்றிலுமாக கலந்து கொள்ள எமக்கு கிருபை தந்தல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, நாங்கள் கண்களை மூடி கொல்கொதா மலையின் பவனியிலே நாங்களும் இணைந்து கொள்வோம். எமக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்த இறைவன் இயேசு எமது பாவங்களுக்காக கொல்கொதா மலை அல்லது கபாலஸ்தலம் என்கின்ற இடத்திலே இறைவன் சிலுவையிலே அறையப்பட்டார். அறையப்பட்ட இறைவன் இயேசு சிலுவையில் இருந்து 7 வசனங்களை அங்கு அவர் உரைக்கின்றதை நாங்கள் தியானிக்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இறைமகனாக 2 வார்த்தைகளையும் மனுமைந்தனாக 5 வார்த்தைகளையும் சிலுவையில் இருந்து அவர் கதைக்கின்றார். இந்த இடத்தின் பின்னணியை நாங்கள் உற்று நோக்குகையில் யூத குற்றவாளி பரபாஸ் யூதர் மக்களின் நடுவில் பலம் படைத்த மக்களின் கூட்டத்திலே அவன் இணைந்தவனாக அங்கு இருப்பதை, இயேசு கிறிஸ்து, சிரேனே சீமோன், இயேசுவின் தாய் 2-3 பெண்கள், சக்தி குறைந்த ஒரு சிறிய கூட்டம், யோவான் நியாயம் கிடைக்காத நிலையிலே அங்கு இருப்பதை இந்த பவனியிலே நாங்கள் காணலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் நூல் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அக்கிரமக்காரர்கள் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை இந்த வேத வாக்கியம் நிறைவுபடுத்துகின்றதை நாங்கள் காண்கின்றோம். சதுசேயர், பரிசேயர், ஏத்தியர் போன்றவர்கள் பழமைக்குள் முடங்கி போன மனிதர்களாக அங்கு காணப்படுகின்றார்கள். இங்கு பல கலாச்சாரங்கள் மத்தியில் அரசியல் கலாச்சாரம், பொருளாதார கலாச்சாரம், சமய கலாச்சாரம், இவை 3மே வன்மைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணமாக அமைகிறது என்பதை நாங்கள் உற்று நோக்குகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் முதலில் இந்த இறை மகனாக அவர் கூறுகின்ற 2 வசனங்களை நாங்கள் தியானித்து, அதற்கு பின்பு அமைதலாக நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே சற்று அமைதலாக இருப்போம். பின்பு மற்ற மனுமைந்தனாக கதைக்கின்ற 5 வார்த்தைகளையும் நாங்கள் சிந்தித்து, நாங்கள் இருக்கின்ற இடத்திலே இன்னும் சில நேரம் அமைதியாக இருந்து இந்த நாளை நாங்கள் தியானத்திற்குள் நாங்கள் வழி நடத்துவோம். சிலுவையில் இறைமகனாக கதைக்கின்ற அல்லது கூறுகின்ற 2 வார்த்தைகள் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள் என்று இறைவன் சிலுவையில் இருந்து பாடுபட்ட அந்த தெய்வம் தன்னை வதைக்கின்ற கொடுமைக்குள்
அவரை இட்டு செல்லுகின்ற அந்த பிள்ளைகளை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கின்றது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள் என்று அவர் ஜெப வேண்டுதலின் ஊடாக அங்கு இறை மைந்தனாக அவர் கதைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய உலக வாழ்க்கையில் போராட்டங்களின் மத்தியில் எமது கிறிஸ்தவ வாழ்க்கையும் பல வேளைகளில் பிழையான எண்ணங்களுக்குள், கொள்கைகளுக்குள், ஆச்சாரங்களுக்குள் எம்மை அழைத்து செல்கிறதை நாங்கள் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் தொடர்பாக நாங்களும் தெரிந்தோ தெரியாமலும் பாவ வாழ்க்கையில் விழுவதை யாராலும் தடுக்க முடியாது இருக்கிறது. நாமும் இறைவன் இயேசுவோடு இணைந்திருக்காவிட்டால் இந்த பாவ வாழ்க்கைக்குள் நாங்களும் சிக்கி தவிப்பதை நாங்கள் காண்கின்றோம். பிரியமானவர்களே, இறைவன் இயேசு அங்கு தனது வாழ்க்கையின் பாடுகளின் ஆரம்பத்தில் ஜெபத்தோடு கூட இறைவனை தியானித்து தன்னை கொடுமைப்படுத்துகின்றவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார். நீதியின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு பெரும்பான்மையினரின் உரத்த குரலுக்கு முன் தமது பிலனை இழந்து விடுவோம் என்று அங்கு பிலாத்து இயேசுவை பார்த்து, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என்று கூறி தனது கையை கழுவி விடுகின்றார் பிலாத்து. பிலாத்து கழுவியது குற்றம் இல்லாமையை அல்ல, அவர் கழுவியது நீதியை, காப்பாற்றியது பதவியை, கைவிட்டது மனசாட்சியை. இன்று அநேகர் பிலாத்துவை போல நாங்கள் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் அநேகர் பதவிக்காக பிலாத்துவை போல அங்கு பிழைகளை ஓயாது செய்து நன்மைக்கும் நீதிக்கும் உண்மைக்கும் நாங்கள் வாழ்வில் கை கழுவி கொண்டிருக்கின்றோம். பேதுரு தானும் கொலை செய்யப்படுவான் என்ற பயம் தனது விசுவாசத்தில் ஐயத்தை அவனுக்கு ஏற்படுத்தியது. 3 தரம் அவன் தனது உயிருக்காக தன்னலம் கொண்டவனாக அவன் மறுதலிக்கின்றான். பிரியமானவர்களே, நாங்களும் கூட இன்றைய நாளிலே எமது வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டே பலவிதமான பாவங்களை தொடர்ந்து செய்து இறைவனை சிலுவைக்குள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவன் சிலுவையிலிருந்து எம்மை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார். இது தெய்வ மனிதனாக தனது வாழ்க்கையின் பாடுகளின் ஆரம்பத்தில் அங்கு ஜெப வேண்டுதலில் அவர் நிலைத்திருக்கின்றார். எனவே அவருடைய 7 வார்த்தைகளில் பாடுகளின் ஆரம்பத்தில், இடையில், உச்சக்கட்ட முடிவில் அவர் ஜெப வேண்டுதலில் தரித்திருப்பதை அவருடைய வார்த்தையினூடாக நாங்கள் காணலாம். அது மட்டுமல்ல, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்பதை இறைவன் மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அவர் கூறியிருக்கின்றார். எனவே எமது வாழ்க்கையிலும் கொடுமைப்படுத்துகிறவர்களுக்கு, புற இனத்தவர்களுக்கு, குற்றம் இழைப்பவர்களுக்கு நாங்கள் எவ்விதத்திலே மன்னிப்பை கோருகிறோம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாங்கள் இருக்கின்ற இடத்திலே அமைதலாக இருந்து இந்த வார்த்தையை குறித்து ஒரு 10 நிமிடங்கள் நாங்கள் சிந்தனையிலே இறைவனை நோக்கி உற்று பார்ப்போம். எமது சிலுவையில் இருந்து இறைவன் இயேசு கூறிய 2வது வார்த்தை,
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கு இறைவன் இயேசு கல்வனுடைய மனதை, மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை அவதானித்தவர் உடனடியாக அவனை ஏற்றுக்கொண்டுள்ளார். சிலுவையிலே 2 பக்கங்களிலும் 2 கல்வர்கள் அங்கு இறைவனோடு சிலுவையில் அறையப்படுதலை நாங்கள் சிந்திக்கின்றோம், காண்கின்றோம். எருசலேமுக்கு அப்பால் கபாலஸ்தலம் என்கின்ற புல்நிலத்திலே 2 கல்வர்களுக்கு மத்தியில் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கும் பங்காக கொடுப்பேன் என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேற இந்த 2வது வார்த்தையை அவர் கூறுகின்றார். ஒருவன் இறைவனை ஏற்றுக்கொள்கிறான், மற்றவனோ அவன் மனம் திரும்ப மறுக்கின்றான். மறுப்பது மாத்திரமல்ல, அவன் இறைவன் இயேசுவை பார்த்து, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள் என்று அவன் கூறுகின்றான். ஆனால் மற்றவன், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோமே என்று கூறி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று கூறுகிறான். ஆம் பிரியமானவர்களே, தொடர்ந்து எமது வாழ்க்கையிலே அநேக தரம் நாங்கள் பாவங்களை செய்து கொண்டு இருந்தாலும் இந்த பாவங்களில் இருந்து மன்னிப்பை கேட்க, இந்த பாவங்களில் இருந்து நாம் இறைவனிடத்திலே செல்ல அநேக நேரங்களிலே நாங்கள் எம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த கல்வனோ அந்த இடத்தில் இருந்து தன்னை இறைவனுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறான். எனவே மனம் திரும்பி இறைவனிலே நிலைத்திருக்கின்றவர்கள் அந்நேரத்திலே இறைவனோடு அழைக்கப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்கின்றோம். வயலிலே வேலை செய்கிறவர்களில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், மற்றவர் கைவிடப்பட்டார் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் 41ஆம் வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். இயந்திரம் அரைக்கும் ஸ்திரீகளில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், மற்றவர் கைவிடப்பட்டார் என்று நாங்கள் லூக்கா நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனத்திலே நாங்கள் காண்கின்றோம். எனவே நாங்களும் கூட இந்த உலக வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களில் சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுது இறைவனிடத்திலே முழங்கால் படியிட்டு இமை முற்றிலுமாக இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்னிப்பு கோருகின்ற அதே நேரத்திலே நாங்கள் இறைவனிடத்திலே முற்றிலுமாக எம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கின்றார். எனவே இறை வார்த்தையாக அதிகாரத்தோடு நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று இறைவன் அந்த மகனுக்கு அங்கு கட்டளை இடுகின்றார். எனவே நாங்களும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனோடு வாழ்ந்து இந்த வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்துகின்ற பொழுது இறைவனிடத்திலே சேர எம்மை ஆயத்தப்படுத்துவோமா? நாங்கள் ஜெபம் செய்வோம். என்றும் எங்களோடு வாழ்கின்ற எமது அன்பின் இறைவனை, நாங்கள் தியானித்த 2 வார்த்தைகளும் இறை மைந்தனின் வார்த்தையாக அதிகாரம் உள்ளதாக எம்மை அழைத்து எமக்கு மன்னிப்பை கொடுத்து அவரிடத்தில் சேர்க்கின்றதாக இறைவன் எமக்கு உறுதி கூறுகின்றார். இந்த நிச்சயத்திலே நாங்களும் வாழ
எமக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். நாங்கள் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை என்கின்ற பாடலை நாங்கள் பாடுவோம். Yeah.
சிலுவையிலே நீர் மனுமைந்தனாகவும் இறை மைந்தனாகவும் 7 வார்த்தைகளை உரைத்து அந்த வார்த்தைகளினூடாக எமது வாழ்வை மீண்டும் சிந்திக்கவும், பெருமதி இழந்த இந்த வாழ்வை மீண்டும் பரிபூர்ணப்படுத்தவும் நீர் எம்மை அழைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேடமாக மனுமைந்தனாக கதைத்த மற்றைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க எமக்கு இந்த நேரத்தை தந்துள்ளோம். அந்த வார்த்தைகளினூடாக நாங்களும் எமது வாழ்வை மீளாய்வு செய்ய எமக்கு உடைய வரத்தை தந்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் மனுமைந்தனாக இறைவன் கூறிய மற்ற 5 வார்த்தைகளையும் நாங்கள் இந்த வேளையிலே சிந்திப்போம். சிலுவையில் இருந்து உரைத்த 3ஆம் வார்த்தை, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடம் ஏற்றுக்கொண்டான். சிலுவையில் கூறிய 4ஆம் வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். தொடர்ந்து 5ஆம் வார்த்தை யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு பின்பு யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தனது சிலுவை பயணத்திலே இறுதி வார்த்தையாக 7ஆம் வார்த்தையாக லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மனு மைந்தனாக அல்லது 100க்கு 100 மனிதனாக இயேசு சிலுவையில் இருந்து உரைத்த 3ஆம் வசனம், ஸ்திரியே, அதோ உன் மகன். பின்பு சீஷனை நோக்கி, அதோ உன் தாய். பெற்றால் தான் பிள்ளையா அல்லது பெற்றால் தான் தாயா என்று சிந்திக்க வேண்டிய இந்த உலகத்திலே இறைவன் சிலுவையில் இருந்து தனது அன்பான தாயை உற்று நோக்கி அவளுக்கு ஒரு புதிய உறவை தனது அன்பான சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி அங்கு உறவை அவர் புதுப்பிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த தாயின் உறவு எத்தனையோ பேருக்கு இந்த உறவுகள் இன்று இல்லாமல் இருந்தாலும் கூட இறைவன் அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தாயையும் அவர் அழைத்து அவர்களுக்கு ஒரு புதிய உறவை அங்கு உருவாக்குகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாட்களிலே பெற்றோர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை கூட தங்களது தொழிலின் நிமித்தமாக, வேலை பளுவின் நிமித்தமாக
மறந்து செயல்படுவதை நாங்கள் காண்கின்றோம். சரியாக வளர்ப்பதில்லை, அன்பை பகிர்ந்து கொள்வதில்லை. இங்கு இயேசுவின் தாய் இயேசுவை 12 வயதிலே எருசலேம் ஆலயத்தில் விட்டுவிட்டு அங்கு தேடுகின்ற பொழுது, லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை, இயேசு 12 வயதான போது அங்கு போதகர்கள் நடுவில் இருந்து அவர்களோடு உரையாடுவதை கண்ட தாய் இயேசுவினிடத்திலே அங்கு ஓடிப்போய் அவரை பார்க்கின்ற பொழுது, இயேசு, என்னை ஏன் தேடுகின்றீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று அவர் அங்கு உரைக்கின்றார். பின்பு அவர்களோடு நாசரேத்துக்கு போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். எனவே உறவு தாயின் அன்பு விசேடமானது என்பதை நாங்கள் அறிகின்றோம். பணம் மட்டுமல்ல, உறவு பணத்தை விடக்கூடிய விதத்திலே அங்கு தேவைப்படுகிறது என்பதை இயேசு இந்த இடத்திலே அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். சிலுவையில் 3ஆம் வசனத்தை கூறி உறவை ஏற்படுத்திய இறைவன் சிலுவையிலிருந்து 4ஆம் வார்த்தையை தனது உச்ச பாடுகளின் மத்தியிலே, கொடூர வெயிலின் மத்தியிலே அல்லது உச்ச கட்டத்தின் மத்தியிலே அவர் ஜெப வேண்டுதலை ஏறெடுக்கின்றார். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அநேகர் இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். தேவாலயத்தின் திரைச்சேலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, சூரியன் இருளடைந்தது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் முன்னர் அனுப்பப்பட்ட 10 வாதைகளில் ஒன்று காரிருள். எனவே காரிருள் 3 நாட்கள் இந்த நாட்டை மூடியிருந்தது. இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது 3 மணி நேரம் காரிருள் சூழ்ந்திருந்தது. தேவகுமாரனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை இயற்கை எதிர்ப்பதாக காணப்படுகின்றது. இன்றைய நாட்களிலும் கூட அநீதியை செய்த மக்கள் அங்கு முடிவற்று அநீதியிலே ஈடுபடும் பொழுது இயற்கை அனர்த்தங்கள் தொடர்ந்து ஏற்படுகிறது. பயங்கரமான நிகழ்வுகள் அங்கு ஏற்படுகிறது. மனித அழிவுகள் எண்ணற்று காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பூமி அதிர்ச்சி, சுனாமி, வெள்ளம், எரிமலை போன்ற இயற்கையின் எதிர்ப்புகள், தாக்கங்கள் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடத்திலும் கூட கொள்ளை நோய் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் எந்த இடத்திலே நிற்கும் என்று கூட மக்களுக்கு தெரியாது, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை மக்கள் மறிக்கப் போகிறார்கள் என்று கூட தெரியாமல் பெரிய வல்லரசு நாடுகளும் திகைத்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? நாங்கள் இழைக்கின்ற அநியாயங்களும் தீமைகளும் நாங்கள் ஈடுபடுகின்ற பாவங்களுமே. எனவே அநீதியை கண்ட இறைவன், அநீதியில் இருக்கின்ற இறைவன் அங்கு தனது நோக்கம் சின்ன பின்னமாக செயல்படுவதை கண்ட தேவன், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கு கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையிலே 4ஆம் வார்த்தையை கூறிய தேவன் சிலுவையிலிருந்து 5வது வார்த்தையாக மனுமைந்தனாக அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறும் பொழுது மாற்கு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே
சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசமானது அவருக்கு கொடுக்கப்பட்டது. இது வலியை மறக்க கொடுக்கப்படும் பானம். ஆனால் கிறிஸ்துவோ முழு வேதனையையும் சகிக்கும்படி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக, சிலுவை பாடுகளின் மத்தியில் அவருக்கு இந்த பானம் கொடுக்கப்படுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இது படை வீரர்கள் கிறிஸ்துவை ராஜா என எழுதி நகையாடி அவருக்கு கொடுக்கின்றார்கள். இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு சிலுவையின் மத்தியானத்திற்கு பின்பு மீண்டுமாக காடி கொடுக்கப்படுகிறது. வேதனையின் உடல் வலிமையின் சோதனையின் உச்சக்கட்டம் அவருக்கு சரீர தாகம் ஏற்படுகிறது என்று நாங்கள் உணரலாம். அதே நேரத்திலே தொடர்ந்து அவருக்கு இந்த உலகத்தை குறித்த, உலக மக்களை குறித்த, உலக மக்களின் வாழ்க்கையை குறித்த ஒரு விசேட தாகம் அவருக்கு ஏற்படுகின்றது. நீதியாக, உண்மையாக, ஞானமாக ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட வேண்டிய மக்கள் பிரிவினையினாலும் ஒருவருக்கொருவர் போர், தீங்கு போன்ற காரியங்களில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருப்பதினாலும் அவர் வந்த அந்த நோக்கமானது, பயணமானது முறிந்து விடுமோ என்ற பயத்தினாலே அவருக்கு ஆத்மீகத்திலும் கூட தாகம் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். தேவையுள்ளோரை சந்தித்தல், தாகம் தீர்த்தல் என்பதை நாங்கள் உற்று நோக்குகிறோம். பணம் படைத்தவர்களுக்கு பரிசுகள் தேவையில்லை, உணவு உள்ளவர்களுக்கு விருந்துகள் தேவையில்லை, உடை உள்ளவர்களுக்கு உடை பரிசு தேவையில்லை. எனவே தான் இயேசு மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை அவர் கூறுகின்றார், பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை எனக்கே செய்கின்றீர்கள் என்று இறைவன் அங்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, தொடர்ந்து இறைவன் இயேசு 6ஆம் வசனமாகிய யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இங்கு இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்திகளில் காணப்படுகின்றது. ஆனால் யோவான் நற்செய்தியில் மாத்திரம் இயேசு முடிந்தது என்றார் என்பதை அங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். மீட்பின் காயங்கள் யாவும் முடிந்ததும் வெற்றியுடன் முடிந்தது என்றார். அவருடைய வாழ்வை இறைவன் முற்றிலுமாக அவர் வந்த நோக்கை நிறைவுபடுத்தி தனது பயணத்தை, தனது திருப்பணிகளை தன்னுடைய பிள்ளைகளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்தவராய் அங்கு எல்லாம் முடிந்தது என்று அவர் கூறுகின்றார். பழையவை அனைத்தும் முடிந்தது, புதிய அத்தியாயம் அங்கு ஆரம்பிக்கின்றது. 10 கற்பனைகள் நிறைவேறுகின்றது. புதிய கட்டளைகளை அவர் மக்களுக்கு கொடுக்கின்றார். புதிய ஆரம்பத்தை அவர் அங்கு கொடுக்கின்றார். பழைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற மக்களை அவர் அங்கு 2 புதிய கற்பனைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நீ என்னில் அன்பு கூறுவது போல் நீ உன் பிறனில் அன்பு கூறுவாயாக என்பதை அவர் அந்த இடத்திலே எடுத்துரைக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு தனது பாடுகளின் மத்தியில் இருந்தவராய் அங்கு தன் ஆரம்பித்த திருப்பணியை அவர் நிறைவுபடுத்துகிறார் என்பதை பார்க்கின்றோம். ஒன்றை ஆரம்பித்தால் அதை சரியாக நிறைவுபடுத்துவது முக்கியம்.
எனவே இறையரசு அமைக்கும் பணி எமது கையிலே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் அந்த பொறுப்பை பெற்றவர்கள். இறைவன் எமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை சரியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவுபடுத்த இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, சிலுவையில் இருந்து அவர் கூறிய 7ஆம் வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை முடித்தார். ஆம் இறைவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் இருந்து இறைவன் தனது மனு மைந்தனாக அல்லது மனிதனாக ஜெபத்திலே தான் பெற்ற அந்த வாழ்வை பூரணப்படுத்தி இறைவனுடைய கையிலே அவர் அங்கு ஒப்புக் கொடுத்தார். 7ஆம் நாள் நிறைவேற்றி தாம் உண்டாக்கிய தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, ஆதி ஆகமத்திலே மனிதன் மூக்கில் ஜீவ சுவாசம் ஊதப்பட்டது. அதை திரும்பவும் பிதாவினிடத்தில் தூய்மையாக இறைவன் இயேசு கொடுத்தார். ஆம், இறைவன் உண்மையாகவே தனது ஜீவனை விட்டார் என்பதை நாங்கள் இந்த வார்த்தையினூடாக காண்கின்றோம். எமது வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, ஒவ்வொருவனும் தேவனுக்கு எமது வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம் என்பதை இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே விசேஷமாக இந்த பெரிய வெள்ளி கிழமையிலே நாங்கள் சிந்தித்த இந்த 7 வசனங்களையும் நாங்கள் மற்றைய நாட்களைப் போல் அல்லாது தனித்தனியாக இந்த வார்த்தைகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எமது மனதிலே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வார்த்தை எமக்கு எமது வாழ்க்கைக்கு எண்ணத்தை எடுத்து கூறுகிறது என்று சிந்தித்து நாங்கள் இந்த 3 மணி நேரத்தை நாங்கள் இருந்த வண்ணமாக எமக்கு முடிந்த அளவிலே நாங்கள் சிந்திப்போம், தியானிப்போம். நாங்கள் ஜெபம் செய்வோம். என்றும் எங்களோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே, இந்த வருடத்திலே சுவாமி நாங்கள் இருக்கின்ற இடத்திலே உம்மை தொழுது கொள்ள உம்முடைய வார்த்தையை தியானிக்க எம்மை அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 வார்த்தைகளையும் சுவாமி ஒவ்வொரு வார்த்தையாக நாங்கள் தியானித்து இந்த வார்த்தையினூடாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன, இந்த வார்த்தைகளினூடாக நீர் நமக்கு என்ன காரியங்களை வெளிப்படுத்துகின்றீர், இன்னும் எமது வாழ்க்கையை நாங்கள் இந்த வார்த்தைகளினூடாக எவ்விதத்திலே சரி செய்து கொள்வது என்பதை சிந்திக்க நீர் தந்த இந்த மகா நேரத்திற்காக உமக்கு நன்றி. விசேஷமாக சுவாமி இந்த 7 வார்த்தைகளையும் நாங்கள் அமைதலாக இருந்து தியானிக்க நீர் நமக்கு இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். பின்பு சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்று உறவை மேம்படுத்திய நீர். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தனது துன்பத்தின் மத்தியிலே இறைவனோடு சஞ்சரித்ததை எமக்கு எடுத்துரைக்கின்றேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்த இறைவன் தனது சரீரத்தை நோக்கியும் ஆத்மீக பிரகாரமாகவும் தாகமாய் இருக்கிறேன் என்று உரைத்து பின்பு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி
இறுதியாக பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, நீர் பெற்ற இந்த வாழ்வை பரிசுத்தமாக, நீதியாக, உண்மையாக வாழ்ந்து உம்முடைய தந்தையின் கையிலே நீர் ஒப்புக் கொடுத்தீர். அதை போல நாங்களும் ஆண்டவரே பெற்ற இந்த வாழ்வை எமக்கு இயன்ற அளவிலே பரிசுத்தமாக வாழ்ந்து, எமக்கு இயன்ற விதத்திலே உண்மையாக வாழ்ந்து, எமக்கு இயன்ற விதத்திலே நீதியாக வாழ்ந்து ஆண்டவரே இந்த வாழ்வை பரிபூர்ணப்படுத்தியல்ல உடைய கிருபையை வேண்டி நிற்கின்றோம். இந்த கிருபையை பெற்ற நாங்கள் ஆண்டவரை இணைந்து செயல்பட்டு உம்முடைய உயிர்ப்பின் பண்டிகையிலே நாங்களும் எமது வாழ்க்கையில் வாழ்ந்த சகல பாவங்களிலும் இருந்து மறைத்து ஆண்டவரே உடைய நித்திய ஜீவனை நாங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான மகா கிருபையை எமக்கு தந்திர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். நாங்கள் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் பெறுவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.